Ah, அதிக ஸ்கிரீன் screen load as that. கடைசி அவங்களோட ஹோம்ஒர்க்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். போன கிளாஸ்ல ஹோம்ஒர்க் தரப்பட்டிருக்குது. நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்க. அவனோட அனுபவம் أعوذ ب... أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فالموريات قدحا. மூர்ரிங்கிறது பிழை. فال... فالموريات قدحا. அந்த ரா தான் பிழை. ரா படிச்சிட்டீங்களே. அந்த ரா பிழை. ஃபல் மூர்ரி என்று வர்றது பிழை. போன கிளாஸ்ல நான் எல்லாம் படிச்சிட்டேன், எப்படி ஓதணும், எப்படி வரும் என்று சொல்லி. அதான் உங்களோட வகுக்கும் அது என்ன. ரெண்டாவது வாங்க பாபு. إنه لحب الخير لشديد. கொஞ்சம் சத்தமாவதுங்க, சவுண்ட் கேட்கறது போதாது. தெளிவா வருது இல்ல சவுண்ட். وإنه لحب الخير لشديد. இதுலயும் ஹையொர்ரி என்று தான் வருது. அது வல்லினம். நீங்க ஒரு எல்லாமே வல்லினமான சட்டமா. ஹையொர்ரி, மூர்ரி, ரீங்கிறது வல்லினம். இங்க நாங்க சொல்லும் என்ன, கஸ்ரத்துன்னு வந்திக்குது. நாங்க சொஃப்டா நோமலா ஓதணும் என்று சொல்லிக்கிறோம். ஏன்னா அது எப்படி வரணும் பாத்து. خير. ري ري ரீ, ரி 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 என்றாது வல்லினம். ரீ, ரீ. ري ري. இது நான் உங்களுக்கு நாக்கு எந்த இடத்துல ஈக்கணும், எது படணும் போன்ற விஷயங்கள் எல்லாம் விளங்கப்படுத்தப்பட்டீங்க. படம் போட்டு விளங்கப்படுத்தப்பட்டீங்க. போன ஓகே, ட்ரை கிளாஸ்லயும் நான் பண்ணுங்க திருப்பி சார். ஆனாலும் அந்த சொல்லுங்க. ட்ரை பண்ணுங்க சார். ஆனா அப்படிதான் சார் கொஞ்சம் வருது அந்த. இல்ல இப்ப நீங்க ஓகே. சரியா சொல்லிக்கல. இப்ப நான் சொல்லுறதுக்கு பின்னால சொல்றது சரி நீங்க ரீ, ரீ என்று சொல்றீங்களே. ரே அதாவது சார் அந்த சொல்றப்ப அந்த எழுத்து வார்த்தை கொஞ்சம் இதா இருக்கு சார், கஷ்டமா இருக்கு. ரே. ஓ அப்ப நீங்க சொல்ல போகல வருது. ஹை ஓகே. ரே. ஹை ரே. அந்த ஹொய்ரி, ஹொய்ரி. முதலாவது நீ ஹை தனிகள் ரே. ரீ, ஹை ரீ, ரே. ரீ என்று தானே சொல்லி பழகுறீங்க. அதுக்கு பின்னால அடுத்த ஓ. ஸ்டெப் என்னன்னா, அந்த குறிப்பிட்ட சொல்ல மட்டும் அந்த மாதிரியான உச்சரிப்புக்கு நீ சொல்லி பழகணும். ஹொய் ரி, ரே. ரே. ஹொய் ரி, ஹொய் ரி ஹை என்று. ரே. அதுக்கு பின்னாலதான் நீங்க வசனத்துக்கு போறது போகணும். அல்லது மாறாது. ஏன்னா நீங்க பழைய ட்ரக்லயே அந்த ஓதி 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 பழகி ஒரு ஸ்டைல் வைக்கிறீங்களே. அப்ப அதை மாத்தணுமே. அப்ப அது பெரிய ஓ. விஷயம் மாறணும். அல்லது பெரியது. இப்ப ஒரேடியா மாறாது. நீங்க அந்த விலங்கெடுத்து நீங்க ஓதுறதே உங்களோட விளக்கத்துல ஈக்குது, மைண்ட்ல ஈக்குது, யோசனையில ஈக்குது, யோசனையோட ஓதுறன் என்ற நிலைக்கு வந்தா தான் இதெல்லாம் மாறும். இல்லாட்டி மாறாது. சரி போதும் போதும் ரெண்டாவது ஃபுல்லா. وإنه لحب الخير அந்த لشديد. ஹொய் ஒரு ரீட் தான் வருதுண்ணா. ஏன்னா அந்த خير. இடத்துல ஆஹ் அந்த இடத்துல நீங்க உறுதியாயிக்கணும். நான் என் ஓதல் அந்த இடத்துல மாத்திடுவேன், மாத்தோணும் என்ற யோசனை. خير. خير. خير.
எஸ் خيري خيري. خيري 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 இப்ப சொன்ன 3 முறை சொன்னதும் சரி, சொன்ன 3 தடவை சொன்னதும் சரி. خيري. அப்ப எப்படி நீங்க சொன்னீங்களே மாத்து இயலாது மாத்துப்படுது இல்ல அப்படி நிறைய சொன்னீங்களே இப்ப வரலன்னு சொல்லி இப்ப இந்த சரி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையே. இப்ப நான் உங்களுக்கு சொல்லிதான் காட்டினேன். அப்ப உண்மையில நீங்க சொல்றதை பார்த்தால் நீங்க சொன்னா போலே வரணும், சரியா வரையில அது சொன்னீங்களா சரியே இப்ப. சரி மூணா வாங்க பாப்போம். وطور 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 سينين. மாஷா அல்லாஹ். இதுதான் நான் உங்கள்ட்ட எதிர்பார்க்கிற விஷயம். உங்களோட ஒர்க்ல தர நேரத்துல இப்படி இப்ப 3 முறை ட்ரை பண்ணீங்க, 3வது முறை ஓது சரியா வந்துட்டு நீங்க தான் ஓதுனீங்க. ஃபர்ஸ்ட் முறை ட்ரை பண்ணீங்க, 2ஆம் முறை ஏன் 2ஆம் முறை 1ஆம் முறை ட்ரை பண்ணிட்டு திருப்பி 3ஆம் முறைக்கு போனீங்க? உங்களுக்கே விளங்குது இன்னும் வரல, இன்னும் வரல, இப்பதான் வந்துக்குது வந்துட்டு என்று சொல்லி உங்களுக்கு விளங்குதுண்ணா சரியான ட்ரிக். நாங்க தாரோம். நீங்க வர கிளாஸுக்கு வர முன்னுக்கு தான் அந்த 3 முறை வாரது 4 முறை வாரது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி கிளாஸ்ல உங்களோட டோட்டல் ப்ராக்டிஸையும் முடிச்சு சரியா எங்களுக்கு ஓதி காட்டுறதுக்கு நீங்க வரணும். அதான் எங்களுக்கு தேவை. இப்ப ماشي. 3வது நீங்க 3 முறை ட்ரை பண்ணீங்க, 3 பேர்ல தான் கிளாஸ்ல வந்து ரிப்பீட் பண்றதெல்லாம் ஒவ்வொரு பிழையா தான் கவனிக்கப்படும். எனது ஹோம்ஒர்க் புதிய பாடம் அல்ல. அப்ப அந்த அவ்வளவு பிழையும் தாண்டி சரியா வந்துட்டு அதான் நாங்க நினைக்கிற முக்கியமான விஷயம். கொலை வந்து இது கொலை வரக்கூடாதுங்கிறது மிக முக்கியம். அதுலயும் கொலையோட சேர்ந்து உங்களுக்கு வருதுங்கிறது முக்கியம் வந்துக்குது. அப்போ உங்களுக்கு இப்படி சொல்லலாது எனக்கு ஓத இயலாது வரமாட்டேங்குது என்று சொல்றது போல. அது பொய், அது பொய் அப்படி சொல்றது. சரிங்களா? நீங்க அந்த அளவுக்கு ماشي. ட்ரை பண்ணினா அவங்களுக்கு வருதுங்கிறதா மிகப்பெரிய உண்மை. அது அதுக்கான சாட்சி ஆதாரம் என்னென்றால் இந்த கிளாஸ்ல நீங்க ஓதின பாடம் தான் அதுக்கான ஆதாரம். இப்ப நீங்க தான் நீங்க கஷ்டப்பட்டு சொல்லி வர மாட்டீங்க. ஆனா மாஷா அல்லாஹ் 3 முறை ட்ரை பண்ணீங்க, 3வது முறையில உங்களுக்கு அந்த எழுத்துல சரியான உச்சரிப்பை நீங்க ஓதுறீங்க. 4ஆம் والنه... والنهار والنهار إذا جلاها 5வது. والقمر إذا تلاها. இப்ப சரியா இப்ப ட்ரக்ல சரியா வந்துட்டு உங்களோட பிராக்டிஸ் தான் உங்களோட போதாது. அதான் பார்க்கணும். ஒரு முறை ஓதுறது ஒரு முறை கேட்கறதுங்கிறது உங்களுக்கு போதாது. நீங்க பல முறை கேட்கணும். குறிப்பிட்ட அந்த எழுத்துக்கள்ல நுணுக்கமாக கேட்கணும். நல்லது வராது. இப்ப வந்துட்டு மாஸ்டர்லான்னு சொல்லி அந்த நுணுக்கத்தை பிடிச்சு கொண்டீங்க இப்பதான். அதான் முக்கியம். 6வது. كلا بل تك... كلا بل تكرمون பிழை 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 பிழை. اليتيم. كلا بل لا كلا بل لا تكرمون اليتيم. ராட சவுண்ட் திரும்பி மாறுது. ري- ரி ரி. كلا بل لا تكرم سوري سوري كلا بل لا تكرمون اليتيم. திருப்பி போதுங்க. كلا بل لا تكرمون اليتيم. இப்ப எத்தனை முறை ட்ரை பண்ணீங்க கல்ல يس. பெல்ல? கிட்டத்தட்ட ஒரு 4 அல்லது 5 தடவை ட்ரை மூணு பண்ணீங்க. முறை. மாஷால சரி. கல்லா பெல்லாங்கிறது எத்தனை முறை ரிப்பீட் பண்ணீங்க அதான் கேள்வி. கல்லா கல்லா கல்லான்னு 3 முறை ரிப்பீட் பண்ணீங்க அப்படியா? இல்ல கூடுதலா வந்துட்டு ஆனா ஓகே. சரியா வந்தீங்க. ஆ. எனவே அது அர்த்தம் என்னென்றால் நீங்க அந்த அளவுக்கு ட்ரை பண்ணினா தான் அந்த சரியான இஷ்டில நீங்க பிடிச்சு கொள்றீங்க. உங்களுக்கு பிடிப்படுதுங்கிறது முக்கியம். 7வது வாங்க. ونمارق பிழை. ونمارق سوري سوري ونمارق مصفوفة. 3 முறையோட சரியா வந்துட்டு 3வது முறையோட சரியா வந்துட்டு திருப்பி ஒருக்காவதுங்க எப்படி? 3வது 8வது சரி 7வது. ونم ونمارق
ونمارق مصفوفة. சுவாது தடிப்பமா எடுத்துக்கோங்க. சாது கொஞ்சம் குறைஞ்சிட்டு. நஸ் நஸ் مص சுவாத் தடிப்பா வரணும். مصفوفة. صاد. ونمارق مصفوفة. எட்டாவது والسماء والسماء والطارق. இதுல ரெண்டு திரும்ப ரிப்பீட் பண்ண மாட்டீங்கன்னா ஒன்பதாவது والقمر إذا குலை والقمر إذا تشق. குலை والقمر إذا اتسق. குட். பாத்தீங்களா பாத்தீங்களா பாத்தீங்களா? நீங்க இப்பதான் ரெடி ஆகிட்டீங்க. அதான் அது உண்மை. இப்பதான் நீங்க என்ன செய்றீங்க? நுணுக்கமா பார்த்து ரெடி ஆகிட்டீங்க கிளாஸுக்கு போகிறதுக்கு. இந்த நுணுக்கம் உங்கள்கிட்ட நாங்க எதிர்பார்க்கிறோம் உண்டு. குறிப்பாக ஹோம்ஒர்க், அதாவது போன கிளாஸ்ல நாங்க ஓதினது, ப்ராக்டிஸ் பண்ணது, இந்த மாதிரி இடங்கள்ல. பத்தாவது كلا إن كان الفجار கொலை كلا إن كتاب الفجار لفي سجين. இன்றைய பாடத்துல 5வது மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஃபுல்லா சரியா ஓதினீங்க. 5வது ஃபர்ஸ்ட் டைம் எந்த ஒரு ரிப்பீட்டேஷனும் இல்லாம, குழப்பமும் இல்லாம, திருப்பி 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 வல் வல் வல்லுண்டு ஸ்டார்ட் பண்ணாம ஒன் ஷாட்ல நிதானமா, மிக கவனமா, நிதானமா சரியாக ஓதுகிறீங்க உண்டு. மத்த எல்லாத்துலயும் மாதிரி கஷ்டப்பட்டு தான் கடைசி சரியா வந்துக்கிறீங்க. நைஞ்சா கஷ்டப்பட்டு கடைசியில சரியான டைப்ல வந்துக்கிறீங்க. அப்ப நான் இது போற அடுத்த வகுப்புல தரப்போறேன். எப்படின்னா இப்ப உங்களுக்கு தரப்போற ஒர்க் என்னடா, இந்த 10ஐயும் அடுத்த பாடத்துக்கு ஓதணும். எந்த ஒன்றையும் ஒரு தடவைக்கு மேற்பட்ட வகையில திருப்பி திருப்பி ஓதாம ரெடி ஆயிட்டு வரணும். நான் இப்ப திருப்பி உங்களுக்கு இப்போதைக்குனாலும் உங்களுக்கு அந்த பழக்கம் உங்களுக்கு திருப்பி வரும். அது காரணம் என்னென்றால், முதலாவது ரீட உச்சரிவு எடுத்துக்கோங்க. ரெண்டாவது வசனத்துல சில முக்கியமான இடங்கள்ல நீங்க தவறு விட்டுக்கிறீங்க. இப்ப இதுல உதாரணத்துக்கு இதுல நீங்க விட்ட தவறாய்க்கலாம். இதுல இந்த இடத்துல ஒரு தவறு வந்துக்குது, இந்த இடத்துல எப்படி ஒரு பெரிய குழப்பத்துல வந்து முடிஞ்சுச்சு. இந்த இடத்துல இதுல ஒரு தவறு வந்துக்குது, இதுக்குள்ள ஒரு தவறு வந்துக்குது. இதுக்குள்ளால ஒரு பெரிய தவறு இருக்குது. இதெல்லாம் ராவோடு தொடர்பு இல்லாத ஏனைய இடங்கள். ராவோடு தொடர்பு இல்லாத, நீங்க திக்குதலுக்கு, குழப்பத்துக்கு, சரியான சரளமான ஓதலுக்கு உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிருந்த இடங்கள் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ரெண்டையும் நீங்க கிளியர் பண்ணணும். ராவையும் நீங்க கிளியர் பண்ணணும், அந்த மாதிரி இடங்களையும் நீங்க கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணிட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பழகினீங்கன்னா இது உங்களுக்கு ஜஸ்ட் வளமையா ஓது ஒரு சின்ன ஒரு மேட்டராகி வந்துடும் உங்களுக்கு. இந்த 3 வேலை இருக்குது. ஒன்று ரெக்கார்டை கேட்கணும், அதுல குறிப்பிட்ட ராட பிரச்சனையை கவனமா கேட்டு முடிக்கணும். வசனத்துல குறிப்பிட்ட வசனங்கள்ல ரா இல்லாத ஏனைய படிச்சு முடிச்சுக்கிற விஷயங்கள்ல நீங்க குழம்பினது குழப்பமான விஷயங்களை பார்த்து முடிக்கணும். இது 3ஐயும் அடுத்த கிளாஸ்ல ஒன் ஷாட்ல எப்படி நீங்க 5வது எனக்கு ஓதி காட்டினீங்களோ அந்த அமைப்புல ஏனைய வசனங்களை ஓதி காட்டுறதுக்கு ரெடி ஆயிட்டு வரணும். ஓகே.